ஹாய் ஹலோ செல்லம் சார் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடி சோட்டி 7 தி டாக்டர் டெஸ்டினி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கறவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஷா வந்து நியூ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஷண்ட்க்கு என்ன நோய் இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. டெஸ்ட்டு எடுத்து பார்த்துருப்பாங்க. அதில் நார்மல் அப்படின்னு தான் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் அதில் நம்ம வந்து நியூனாக்கும் அண்ட் வந்துட்டு ஆரம்க்கும் யாருக்குமே தெரியாமல் அவங்க 2 பேர் மட்டும் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட தான் லாஸ்ட் பார்ட் என் பண்ணும். இந்த பாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ வந்துட்டு நம்ம ஜின் வந்து நார்மலாக வந்துட்டு ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம வந்து ஜேக்கு ரொம்ப சோகமாக அப்படியே கோச்சில் உட்காரவும் நம்ம வியும் சரி அண்ட் வந்து ஜிம்னும் சரி ரொம்பவுமே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஸோ கொஞ்சம் டைம் கொடு, அந்த பொண்ணே உங்ககிட்ட வந்து பேசுவா, நீ போய் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காத, கண்டிப்பாக அவளுக்கு ஒன்று பிடிக்கும், ஸோ வந்து நீ கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து ஜேக்கிவை ரொம்பவுமே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் வந்து நம்ம ஸ்வீட்டி வந்து இக்னோர் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஜேக்கிக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவுமே அப்செட்டாக இருந்திருப்பார். நம்ம ஜேக்கியும் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து வி கிட்ட அண்ட் வந்துட்டு ஜிமின் கிட்ட வந்து புலம்பிருப்பார். ஸோ வியும் ஜிமினும் ரொம்பவுமே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜின் அவரோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம பின்னாடியே வந்துட்டு அண்ணா 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 உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிகிட்டே இருக்காரு. என்னடா சொல்லுடா அப்படின்னா, இல்லை நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லணும், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்கிறதுக்கு நான் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜின்னு வந்து கானில் கத்திட்டு அவர் போய்ட்டு திரும்ப மறுபடியும் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காரு. சுகா அப்போ தான் அவரோட ரூம்லேருந்து வந்திருப்பாரு. நம்ம வந்து இந்த மாதிரி இப்படியே பின்னாடி போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்லிகிட்டே இருக்காரா. நம்ம வந்து சுகா தான் சரி என்ன தான் சொல்கிறான்னு கேளேண்ணா, ஏன்னா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா வந்து சொல்லவும், இவன் என்னடா சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின்னும் சரி இப்போ என்னடா சொல்லணும் வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறா, போயிட்டு அங்கே ஒரு கவுச் இருக்குது, அந்த கவுச்சில் வந்து உட்காந்துட்டு சொல்கிறா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. வெயிட் சுகா நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சுகாவை கூப்பிடுவோம். சுகா வந்துட்டு சரி நானும் உட்கார, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் ஒருத்தனை காணும் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது கரெக்டாக அப்போ தான் வந்துட்டு ஹோபி வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்திருப்பாரு. வெளியே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரவும் அந்த திங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வேகமாக போயிட்டு என்ன பண்ணால் அந்த திங்ஸ்லாம் வாங்கி கீழே வச்சுட்டு நீ வந்து உட்கார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கவுச்சில் உட்கார வைக்கிறாரு. யாருக்கும் எதுவுமே புரியல. விமின் குக்கில் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜின்னுக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். சுகா வந்து அப்படி வேணா சொல்ல போகிறான் அப்படின்னு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹோபிட்டு இப்போ என்னடா எதுக்கடா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹோபியுமே கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருக்காரு. அது ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது சொன்னால் நீங்கள் யாரும் என்னை திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து வந்து சொல்லாரு. என்ன விஷயம் சொல்ல போகிறேன், என்ன யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து சுகா வந்து கேட்குறாரு. யாரை லவ் பண்ண போகிறான், அந்த யூனா பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்துட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்டா, அதை விட ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை விட என்ன ரொம்ப பெரிய விஷயம்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறான். அவனுக்குமே ரொம்ப ஆர்வம் தாங்களே கேட்டுட்ருக்கான். அது வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அவ்வளோதான் ஷாக் எல்லாருக்கும் உட்காந்து அந்த 6 பேரும் அப்படியே ஷாக்காக இருந்துச்சுட்டு என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன ப்ராங்க் பண்ணுறியா, எதுவும் கேமரா எங்கேயும் மறைச்சி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ இல்லை உண்மையாகவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் யூனாவும் சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த சைடு ஜின்னுக்குலாம் செம்ம ஷாக்கா, அட்ட பாவி ஒரு அண்ணான்னு சொல்லிட்டு இப்படி வந்து சுற்றிட்டு இருந்தல, ஒரு வாரத்தை நீ என்கிட்ட சொன்னியாடா, உன் கல்யாணத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்டா, ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜின்னு வந்து கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா நீ என் கல்யாணத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜின்னு பார்த்து சொல்லுவேன். ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறேன். ஆமாம் என் கல்யாணத்துக்கு ரிங்கு செலக்ட் பண்ணதே நீ தானே, இங்கே பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் கையில் போட்டுக்க ரிங்கை காமிக்கிறாரு. அப்போ தான் ஜின்னுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அட்டப்பாவி இதுக்கு தான் அந்த ரிங்கு நல்லா இருக்கான்னு வந்து எங்கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணா எனக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு, சரி ஓகே நீ தான் நல்லா செலக்ட் பண்ணுவியா, அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், நீ ஒரு ரிங் செலக்ட் பண்ண, அந்த ரிங்கை தானே நாங்கள் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. நம்ம ஜின்னுக்குலாம் அட்டப்பாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ நான்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து கேட்குறாரு. நீ தான்டா என்னை காரில் கூட்டு போய் ட்ராப்பே பண்ணேன், மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் வந்து ஹோபிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ நான் தான் வாலண்டியாக வந்து உள்ள நின்றுருக்கேனா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிம்மின் தான், அண்ணா என்னண்ணா பண்ணியிருக்க, நான் உன் மேரேஜில் எப்பெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன், ஏன்னா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஜிமின் எந்திரிக்கிறான். உன்னோட லக்கி பெண்ணில் தான்டா நாங்கள் 2 பேரும் சைனே போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இந்த உன் லக்கி பெண் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. இதுக்கு தான் இது என்னோட பெண் கேட்டியானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காகி நின்றுட்டு இருக்கான். நம்ம ஜேகே அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான். நீ தாண்டா ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருக்கும் சாக்லேட்டே கொடுத்த, அட்டப்பாவி உன் கல்யாணத்துக்கு சாக்லேட் கொடுத்து தான் நான் என் அளவுக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட ரியாக்ஷன் இருக்குது. நம்ம எதுலேயும் வந்துட்டு உள்ளே போகலை, அப்போ நம்மளாம் ஏதோ பண்ணியிருக்க மாட்டோம். அண்ணா நான் உன்னோட விஷயத்தில் தலையிடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சொல்கிறான். நீயும் நானும் தாண்டா ஒன்றா போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அட்டப்பாவி அப்போ நீ பேங்க் படி ஏதோ கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கூப்பிட்டு போலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்துட்டு டேயோட ரியாக்ஷன் இருக்குது. அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, நான் மட்டும்தான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து அப்படியே
கூலாக உட்காந்துருக்காரு. அண்ணா நீ சாட்சி கையெழுத்து போட்டதே நீ தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஆரம் வந்து சொல்லவும் பகீர்னு ஆயிடுது. அப்போ தான் ஷோக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. அட்டப்பாவே நான் தூங்கிட்டு இருக்கும்போது சைன் வாங்கினேன் அதுவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஷோக்குள்ள உன்னை கொன்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எந்திரிக்கிறாரு. விடுங்க விடுங்க விடுங்க, நீங்களும் உங்களோட லவ்வரும் தான் எங்களை சேர்த்தே வச்சுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ணா அப்படிங்கிறாங்க. நானும் எல்லா ஒரு என்னடா சொல்கிறேன். ஆமாம் நீங்கள் ஒரு சாட்சி கையெழுத்து போட்டிங்க, இவனா சார்பா அவங்க ஒரு சாட்சி கையெழுத்து போட்டாங்க, அவ்வளோதான்ண்ணா அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே ஷோக்கில் டி என்கிட்ட தூங்கும்போது சைன் வாங்கினா சரி, அவகிட்ட எப்போ சைன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷோகா கேட்குறாரு. அதுவா உன் சைன் பக்கத்தில் அவங்க சைன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன், உடனே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே சைனை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷோகா கிட்ட வந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஷோக்கில் அட்டப்பாவின்ற மாதிரி தான் இருக்குது. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எங்கே என் சைன் இருந்தாலும் நீ அங்கே உன் சைனை போட்டுருவியா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷோகாவோட ரியாக்ஷன் இருக்குது. நம்ம தான் சரி சரி ஃபைனலாக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொல்லணும்னு ஒரு மாதிரி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு கூப்பிடல, நீ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என் கல்யாணத்தில் உங்களோட எல்லாரோட பங்கு இருக்குது, ஸோ அதனால் இதை நீங்கள் நான் எப்படி சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சேன்னு அதே மாதிரி நீங்களும் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைன்னா பேங்க் படி இவங்க எல்லாத்தையும் கழுவி ஊற்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் கூலாக சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்து போயிட்டு கவுச்சில் உட்காரோம். நம்ம வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் 6 பேத்துக்கு செம்ம ஷாக்கு. நம்ம ஹோபியெல்லாம் இருந்துருச்சு கரெக்டு இது மட்டும் பேங்க் படிக்க தெரிஞ்சதுன்னா நம்மளை கொன்னே போட்டுருவார், தயவு செஞ்சுடா நம்ம வந்து டிஸ்பேண்ட் ஆகிற வரையும் கொஞ்ச நாள் நாச்சு இவனோட இந்த விஷயத்த மறைச்சு வைக்கணும், தயவு செஞ்சு யாரும் எங்கேயும் போய் வளரிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி வந்து முக்கியமாக வீமின் குக்கை பற்றி சொல்கிறாங்க. பிகாஸ் வீமின் குக் விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து இப்படி சொல்லவும் வீமின் குக்கெலாம் சரி சரி நாங்கள் சொல்லலை, சொன்னால் எங்களுக்குள்ளே திட்டு விழுகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஓகே நாங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சரி ஷியாக்கெல்லாம் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நான் வந்து இவளுக்கு கால் பண்ணி இப்படி திட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷிகா என்ன பண்ணேன்னா நிவிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆசை வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ ஏன் சைன் இருக்குன்னு சொல்லி உன் பக்கத்தில் நீ ஒரு சைனை போடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே என்ன பண்ணேன்னா கால் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிங் போது எடுக்கலை, செகண்ட் டைம் கால் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு எடுத்துட்டாங்க நம்ம நிவி. ஸோ வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஷுகா தான், ஹே நிவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. சொல்லுங்கள் ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ வாய்ஸில் சொல்கிறாங்க. நம்ம ஷுகாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, உன் வாய்ஸ் ஏன் டல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. என்னாச்சு ஆர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா மறுபடியும் கேட்குறாரு. ஸோ அது கேட்டோடனே நான் ஓகே தான், ஆனால் ஷா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, சீனியர் டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோன்னே வந்து ஏன் ஷாக் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வந்து ஸ்பீக்கரில் போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஷுகா வந்து பேசுகிறாரு. ஷாக் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து கேட்கவும், சில நம்ம லாஸ்ட் டைம் டின்னர் மீட் பண்ணோம்ல, அப்போ கூட அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒர்க் வந்துச்சு, நாங்கள் வந்து கிளம்பி போனாங்கல்ல, அவங்க ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. இதில் என்ன இருக்குது, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, இதில் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஷுகா வந்து கேட்குறாரு. அது வந்து ஷுகா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல, ரொம்ப ஃபீவர் அப்புறம் கோல்டு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம் எல்லாமே நார்மல் தான் வருது, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல, அவங்கள ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 டேஸாக அவங்க அந்த ரூம்குள்ளேயே இருக்காங்க, அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை, அவங்களுக்கு இப்போ என்ன ஆச்சு, அவங்களோட வந்துட்டு ஹெல்த் எப்படி இருக்குன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல, ஜஸ்ட் அவங்க கேட்குற திங்ஸ் மட்டும் உள்ளே போயிட்டுருக்கு, ஃபுட்டு அவ்வளோதான், அவங்க இப்போ வரைக்கும் வெளியே வரல, நாங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் அப்படி இருக்கும், ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போது டீனுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்து கேட்குறாரு. இல்லை டீனுக்கு தெரியாது, டீன் ஒரு சின்ன சர்ஜரி விஷயமா வந்துட்டு வெளியே அவுட்டர் போயிருக்காரு, ஸோ அவருக்கு இன்னும் தெரியாது, அவர் நாளைக்கு தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு இதனால ஷாக் எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல, அந்த ப்ராப்ளம் வந்து ஷாக் எதுவும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜின்னு அப்படி சொல்ல முடியாது, இது ஃபீவர் அண்ட் வந்துட்டு கோல்டு, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பரவறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, அதான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து நிவி வந்து சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே ஜின்னுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஜின் டக்குன்னு அங்கே வந்து கார்க்கே எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிடறாரு. நம்ம வந்து சரி ஓகே நீ பாரு நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணான்னா காலை கட் பண்ணிவிட்டு அண்ணா அண்ணா எங்கண்ணா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. எல்லாருமே வந்து ஜின் பின்னாடியே போகிறாங்க. ஜின் டே நான் அவளை போய் பார்க்குறேன்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணுறேன்னா அங்கேருந்து வந்துட்டு செம்மையாக வந்து ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போயிடறாரு. நம்ம மெம்பர்ஸ் கிளப் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ பிடிட்லேருந்து வந்துட்டு வேற சொல்லியிருக்காங்க இன்றைக்கி, ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது வாங்க அப்படின்ற
மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின்னு அங்கே போயிட்டாரு, மெம்பர்ஸ்க்குலாம் ஜின் கூட போகணும், ஜின் கூட இருக்கணும்னு தோணுது. பட் வேறு வழி இல்லை, அட்லீஸ்ட் வந்துட்டு நம்மனாச்சும் போகலாம், இல்லைனா பிடி மெம்பர்ஸ் வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டு பேங்க் பிடிக்கு இன்ஃபார்ம் மட்டும் போச்சு அப்படின்னா பேங்க் பிடி என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஸோ நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிடிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஜின் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. வேகமாக அங்கே போய் பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் எல்லாருக்குமே அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி வந்துட்டு ஷா உள்ளே இருக்காங்க, வெளியே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருக்காங்க. பிகாஸ் வந்து ஷா எல்லாரு கூடயும் நார்மலாக பேசுகிற ஒரு பொண்ணு இல்லையா, எல்லாரு கூடயுமே பேசி ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால அங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஒரு மாதிரி பேனிக்காக வந்துட்டு எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே போகலை, இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. பட் இந்த மாதிரி ஷா உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, ஸோ வந்து ஷா உள்ளேருந்து வெளியே வரமாட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் வந்துட்டு தெரியும். ஸோ வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி நம்ம வந்து ஜின் தான் வேகமாக உள்ளே போயிட்டு அந்த ஷா எங்கே இருக்காங்க, அவங்க ரூம் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் அவங்க இருக்க ரூமை ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்கோம் சார், அங்கே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் போக முடியாது, நான் இப்போயே அவங்கள பார்க்கணும், ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரி சார், அவங்க யாருமே உள்ளே போக முடியாது, டாக்டர்ஸை தவிர. அதுவும் ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க, வேறு யாரையும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் சார், சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனியர் நர்ஸ் வந்துட்டு, சார் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஷாவை பார்க்கணும், ப்ளீஸ் என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரி சார், உங்களை அலோவ் பண்ண முடியாது, வேணால் ஜஸ்ட்டு தூரமாக இருந்து வேணால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் தூரமாக இருந்தேனாச்சும் பார்க்குறேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெலாம் கலங்கிடுச்சு நம்ம ஜின்னுக்கு. சரி சார் வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து ஜின்னை கூட்டிகிட்டு நேராக வந்துட்டு அதாவது ஷா இருக்காங்க இல்லையா அந்த ஒரு ரூமாக, ஸோ அதுக்கு வெளியே வந்து நிற்க வச்சுட்டு காமிக்கிறாங்க. ஸோ இது ஒரு கண்ணாடி கிளாஸ்ன்றனால உள்ளே என்ன பண்ணாங்க நல்லாவே தெரியுது. உள்ளே வந்து நம்ம வந்து ஷாக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஃபீவர் வந்துட்டு வந்துருச்சு, கொஞ்சம் கோல்டும் இருக்குது. ஸோ அவங்க இருமிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து அந்த பேஷண்ட்டை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ அப்பப்போ செக் பண்ண அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அவங்களுமே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஜின்னுக்கு மனசே இல்லை, ஜின்லாம் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அங்கேயே உட்காந்துறாரு. நம்ம வந்து வேதா ஸோ வந்து சார் போதும் சார் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கேயே இருக்கேன், நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன், நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து அந்த நர்ஸை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நர்ஸு சார் நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே மட்டும் போயிடாதீங்க சார், ஆல்ரெடி இது என்ன வந்துட்டு ப்ராப்ளம்னே தெரியல, நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே போய் இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும், ப்ளீஸ் சார் உள்ளே மட்டும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஜின்னும் சரி ஓகே நான் போகல, நான் இங்கேருந்து மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அங்கேயே உட்காந்துருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து மற்ற டாக்டர்ஸ்லாம் ஒர்க்கில் தான் இருக்காங்க. யாருமே வந்துட்டு அவங்க ஒர்க்கை விட்டு வெளியே வர முடியாது, பிகாஸ் அவங்களோட டியூட்டி டைம். ஸோ அதனால் அவங்க ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு ஒரு பர்சன் அப்படி இந்த ஜின்னோட ஷோல்டரில் லைட்டாக வந்து டேப் பண்ணுறாங்க. ஸோ யாருன்னு சொல்லிட்டு ஜின் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஷாவோட எக்ஸ் தான். ஷாவோட எக்ஸை பார்த்தோன்னே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, நீங்கள் ஷாவோட ஆமாம், நான் அவளோட எக்ஸ், ஐ மீன் பாஸ்ட், நீங்கள் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜின் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வந்துட்டு ஷா இருக்க அந்த ரூமை மட்டும் அப்படி காமிக்கிறாரு. பட் வாயை திறந்து சொல்லலை, ஷா உள்ளே இருக்கான்லாம் சொல்லலை, ஜஸ்ட் அந்த ரூமை மட்டும் பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு அவர் சட்டுக்கு தலையை அப்படியே கீழே குஞ்சுக்கிறாரு. பிகாஸ் அவர் கண்ணெலாம் கலங்குது, அழுதுட்ருக்காரு வந்துட்டு உண்மையாகவே. அது அப்படியே அழுதுட்ருக்காரு. ஸோ எங்கே இது வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சிடுமோ சொல்லிட்டு அப்படி தலையெல்லாம் கீழே கொஞ்சம் இப்படி நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு நீங்கள் என் கூட வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க வந்துட்டு அப்படியே ஜின்னை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இங்கே எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப்க்கு டெலிவரி நடந்திருக்கும். ஸோ பேபி வந்து பிறக்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. பேபியுமே வந்துட்டு பார்ன் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு கேர்ள் பேபி. ஸோ அந்த பேபிக்காக வந்து ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரு 2 days ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு இவர் வந்து இங்கே இருக்கார். அப்போ தான் ஜின் ஒரு மாதிரி பதட்டமாக உள்ளே வந்தது, ஷாவை பற்றி கேட்டது எல்லாத்தையுமே அந்த பையன் வந்து பார்த்துருப்பான். ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஜின்னை வந்து கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு அதாவது ஹாஸ்பிட்டலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டு போயிட்டு ஸோ அவர் வந்துட்டு அப்படியே அது எப்படி சொல்கிறது, ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருக்குது, அங்கே கூப்பிட்டு போயிட்டு நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு, எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் இப்போது ஷா பக்கத்தில் இருக்கணும் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் ரொம்ப லோ வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. புரியுது, எனக்கு ஒன்று சொல்லு, நீ ஷாவை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரெக்டாக கேட்டுறாரு. நம்ம ஜின் வந்துட்டு எதுவுமே பேசலை, அப்படியே அந்த பையனை மட்டும் நிமிர்ந்து பார்க்குறாரு. தெரியுது நீ அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு, உண்மையாகவே ஷா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ ரொம்ப லக்கியாக தான் ஃபீல் பண்ணும், ஷா மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான். ஷா மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரேரு, ஷா கிடைக்கிறதுலாம் லக்குன்னு நீ சொல்கிற, அப்புறம் எதுக்காக நீ அவளை விட்டுட்டு போன அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவளை விட்டுட்டு போகல, நாங்கள் 2 பேரும் ப்ராப்பராக
பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். 2 பேருக்கும் ஓகே ஆகிட்டு தான் நாங்கள் பிரேக்கப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த பையன் சொல்கிறான். எனக்கு புரியலை. 2 பேரும் எனக்கு தெரியும் எப்போவும் நீ அவளை லவ் பண்ணுறன்ட்டு. அதே மாதிரி அவளோட கண்ணில் இன்னும் உனக்கு உண்மையில் இருக்க காதலை நான் அன்றைக்கி பார்த்தேன். அப்புறம் எதுக்காக 2 பேரும் பிரேக்கப்? என்ன தான் ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ளீஸ் அது எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறாரு. அது எனக்கும் தெரியல. ஒரு நாள் வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு அவள் சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி சொல்கிறேன்னு நான் நிறைய டைம் கேட்டேன். இல்லை, இதை பிரேக்கப் பண்ணிக்கலாம், இது லைஃப் லாங் தொடராதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஸோ பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவளாக தான் மூவ் பண்ணான். நானும் அவளை கன்வின்ஸ் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் அவள் என்ன கன்வின்ஸ் பண்ணுறதை விட என் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு மேரேஜ் லைஃப்குள்ளே எனக்கு அவளே ஒரு பொண்ணை பார்த்து அவளே கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. எனக்கு அந்த ஷார்ட் பீரியடில் எனக்கு அவள் என்ன பண்ணா, என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. அவளோட சந்தோஷம் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறது தான். நானும் சரி ஓகேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி எப்படியோ போயிட்டு இப்போதோ பேபி பிறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனும் சொல்கிறான். சரிண்ணா, அவளே பிரேக்கப் பண்ணி அவளே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாளா? என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜினுக்கு ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி அவர் ஷாக் என்னாச்சுன்னு ஒரு மாதிரி பேனிக்கில் இருந்திருப்பார். இப்போ இந்த பையன் இதை வேற சொல்கிறான். நான் ஒன்றுமே புரியலை ஜின்னுக்கு, எதுக்காக அவள் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம ஜின்னுமே அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கார். சரி ஓகே, நீ அவளை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் தான் முட்டாள்தனமாக அவளை விட்டுட்டு போயிட்டேன். அட்லீஸ்ட் நீனாச்சும் அவள் கூட கடைசி வரை இரு. அவளே போ, பிரேக்கப் பண்ணிவிடு, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாள். நம்ம மைண்டையே நம்மளை மாற்ற சேஞ்ச் பண்ண நிறையவே ட்ரை பண்ணுவாள். அதில் மட்டும் நீ விழுந்துடாத. ஏன்னா நீ அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நீ மார்னிங் வந்தப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்காக நீ பதறினது, உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுல்ல, அதிலே தெரிஞ்சுது அவளுக்காக நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு. அவளுக்கு எதுவும் ஆகாது, நீயும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நம்ம ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண நேராக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு அதே தான் அந்த ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே வந்துட்டு ஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தெரியுது, ஃபுல்லாலாம் தெரியல. ஸோ லைட்டாக தெரியுது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது நடக்கிற அந்த இது மட்டும் தெரியுது. அவங்க இந்த சைடு போகிறாங்க அந்த சைடு வராங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் தெரியுது. அவரோட ஃபேஸ் கிளியராலாம் தெரியல. ஸோ நம்ம ஜின்னுமே வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் அந்த டைமே வந்துட்டு போகுது. அந்த ஒன் டே ஃபுல்லாகவே ஜின்னு ஷாக்காக வெயிட் பண்ணுறது, ஷா என்ன நிலமையில இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்குது. இப்படி தான் வந்துட்டு நம்ம ஜின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாவை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து சொன்னது எல்லாமே ஜின்னோட மைண்டில் வந்துட்டு அப்படியே ரீகால் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜின்னும். ஸோ ஜின் அப்படி உட்காந்துருக்காரு. உள்ள ஷானால் சுத்தமாக முடியல, அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஹெட் பெயின் வேறு நிறைய இருந்தது. ஸோ இப்போ வேறு வந்துட்டு அவங்களுக்கு ஃபீவர், தென் வந்துட்டு கோல்டு, இதெல்லாம் வந்து அவங்களால சுத்தமாக ஹேண்டில் பண்ணவே முடியல. ஜஸ்ட் அப்பப்போ ஃபுட்டு மட்டும் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது மெடிசன் வேணும்னா உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுவுமே வெளியேருந்து வாங்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஷா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது மற்ற டாக்டர்ஸ் நிவி, ஸ்ரீ, யூனா, அலியா, ஸ்வீட்டி அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம், யானுக்கெலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, இப்போ எப்படி அவங்கள வெளியே கொண்டு வரது, அவங்க வெளியவே வரமாட்டாங்க. ஸோ அதாவது சீனியர் டாக்டர் வேறு. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸாக இருக்கும். அதனால் அவங்கள போயிட்டு வெளியே வாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே வந்துட்டு இவங்களாம் வந்து வெளியே அப்படி அப்பப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஷா வெளியே வந்துட்டாங்களா, ஷா சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மட்டும் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அந்த டே வந்து போகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் யாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வரல. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு கான்சர்ட் இருக்குது, அதனால் டான்ஸ் ப்ராக்டிஸ் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு ஜின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்களுக்கு அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஃபீவர் போல், ஸோ அதுக்காக போயிருக்காங்க, வந்துருவாருன்னு சொல்லிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் அப்படி இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களால கொஞ்சம் கூட வந்துட்டு மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. கால் பண்ணி கூட பேச முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து கான்சர்ட் ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக வந்துட்டு அந்த கான்சர்ட் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராமு, ஸோ அங்கே அந்த பிளேஸை போய் பார்க்குறது அண்ட் வந்துட்டு அவுட்ஃபிட் செக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ப்ராசஸில் வந்துட்டு நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஒருத்தருக்கும் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. அதுக்கு நடுவில் ஜின் என்ன பண்ணுறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு கவலை வேறு பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு. அந்த நைட்டும் அப்படியே ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம டீன் வந்துட்டு வந்துடுறாங்க. டீன் வந்துட்டு உள்ளே வந்து போயிட்டு எல்லாருமே என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. எப்போவுமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நார்மலாக இருந்தாலுமே அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு
மாதிரி எனர்ஜியாக இருப்பாங்க, ஒரு மாதிரி சிரித்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி வெல்கம் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை உங்களுக்கு சரியாயிடும்ன்ற ஒரு பாசிட்டிவ் இருக்கும். பட் இந்த டைம் என்னமோ தெரியல, எல்லாருமே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு டீன் எதுவுமே நோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு எதுவும் கேட்டுக்கல, பட் அவர் நோட் மட்டும் பண்ணிவிட்டு அவர் நேராக போயிட்டு சீனியர் நர்ஸ் கிட்ட சரி டாக்டர் ஷாவை என்னை மீட் பண்ண சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் சீனியர் நர்ஸ் வந்து அது வந்து டீன் அது வந்து டீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இழுக்கிறாங்க. என்னாச்சு, என்னோடய கேபினுக்கு வர சொல்லுங்கள். சில அவங்க ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, ட்ரீட் பண்ணிவிட்டு என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள், ஒரு ½ hour வர சொல்லுங்கள், எனக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து டீன் இப்படி சொல்லவும் சில அவங்க வெளியே வரமாட்றாங்க. ஸோ 2 days அவங்க அந்த ரூம்குள்ளே தான் இருக்காங்க. அந்த பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அது 2 பேஷண்ட்டுக்கும் ஒரே சிமிலராக வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் தெரியலையா, ரிப்போர்ட் எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டீன் வந்து கேட்குறாரு. ஸோ அந்த ரிப்போர்ட்டையுமே வந்துட்டு ஒரு நர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே ஷா இப்போ எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஷா அந்த பேஷண்ட் இருக்கா, அந்த ரூமில் தான் இருக்காங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்துட்டு ஷாவோட ரூம் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகிறாங்க. ஸோ நர்ஸ் வேவும் பின்னாடி வராங்க. அண்ட் தென் வந்து நம்ம வந்து டீன் இவங்க 2 பேரும் தான் போகிறாங்க, வேறு யாருமே வரல. ஸோ 2 பேரும் மாஸ்க்லாம் வியர் பண்ணிட்டு க்ளவுஸ்லாம் வியர் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஸோ அப்படியே உள்ளே வரும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம ஜின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து பார்த்துட்டு நம்ம டீன் வந்துட்டு ஜின் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு கான்செப்ட் இருக்குல்ல, இவர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி வேக்கிட்ட இவர் எப்போ வந்தார் அப்படின்னு கேட்கும்போது அவர் நேற்று மார்னிங்லேருந்து இங்கே தான் சார் இருக்கார், அவர் நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம் நீங்கள் போங்கன்னு, பட் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டீன் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே போகிறாரு. சொல்ல போய் பார்த்தா வந்துட்டு அங்கே ஷா ரொம்ப ஃபேட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து டீன் வந்து கூப்பிட்றாரு. டீன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷா எந்திரிக்க ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால நிற்க முடியல, டக்குன்னு உட்காந்துறாங்க. ஷா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டீன் வந்துட்டு அப்படி பக்கத்தில் போயிட்டு அவங்க ஃபீவரில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹை ஃபீவரில் இருக்கும், ரொம்ப முடியல. ஸோ இதை பார்த்துட்டு காட் நான் சொல்ல டேப்லெட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டீன் வந்து சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அவையும் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. அண்ட் தென் இன்ஜெக்ஷனுமே வந்துட்டு டீன் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நீ பேஷண்ட்டை பார்க்குறது ஓகே தான், அதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன், பட் உன்னோட ஹெல்த்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பேஷண்ட்டோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அங்கே வந்து ஷா வந்து இப்போது வந்து ரீசெண்டாக மார்னிங்லாம் நோட் பண்ணதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. சரி ஓகே பிளட் டெஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நர்ஸ் வேவை பார்த்து கேட்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்துடும் டாக்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங்கா, கன்ஃபார்மா? வந்துரும்னு நினைக்கிறேன், இல்லைனா நாளைக்கு மார்னிங் ஆகும், இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்கு மார்னிங்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த பர்சனுக்கு எனக்கு கால் பண்ணி கொடு, நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீன் வந்து சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே கால் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்தாங்க டீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீனு கால் பண்ணிட்டு எனக்கு எப்போ பிளட் டெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து இது ரொம்ப ரேராக இருக்குது, ஸோ எப்படியும் நாளைக்கு மார்னிங் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நாளைக்கு மார்னிங்கா, இன்றைக்கி நைட் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இன்றைக்கி நைட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் இன்னும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னா எனி டைம்னாலும் உங்களுக்கு நான் வந்துட்டு இதோட ரிப்போர்ட் அனுப்பி வச்சிடறேன், ஸோ யூ டோன்ட் வரி, ஸோ நான் சீக்கிரம் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம டீனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, டீனு ஒரு மாதிரி கன்ஃபியூஸா சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஷாக்கும் சுத்தமாக முடியல, ஷா நீங்கள் போயிட்டு தனி ரூமில் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் இந்த பேஷண்ட்டை பார்த்துக்குறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஷா சொல்கிறத கேளுங்க, நீங்கள் வேறு ஒரு ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் இந்த பேஷண்ட்டை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். இல்லை சார் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து ஒத்துக்கவே மாட்டுறாங்க. நான் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் சொன்னால் கேட்க மாட்டேன், நீயே பாரு, அண்ட் ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு அந்த பேஷண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு அவருமே அங்கேருந்து வெளியே போயிடறாரு. வேவும் சரி அவங்களும் வெளியே வராங்க. இவங்க 2 பேரும் வெளியே வரதை பார்த்தோன்னே நம்ம ஜின்னு தான் வேகமாக இருந்துச்சு டீன் கிட்ட, டீன் டாக்டர் ஷாக்கு எதுவும் ஆகலைல்ல, அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்க ஜின், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, நீங்கள் போங்க இங்கேருந்து, ஷாக் எதுவும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை ஷாக்கு எனக்கு எனக்கு பயமாக இருக்கு, நான் ஷாவை பார்க்கணும், ப்ளீஸ் நான் ஒன் டைம் மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வரட்டா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு நம்ம ஜின் ரொம்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு டீனுக்கு என்னன்னு தெரியல, ஜின் இந்த மாதிரி வந்துட்டு நீ கேட்குறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜின்னும் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டீன்
இவருக்கு மாஸ்க்கு அண்ட் க்ளவுஸ்லாம் கொடுத்து ஃபுல் அனுப்புங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ், அதுக்கு மேலே உள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு போயிடறாரு. டீனுக்கு ஒரு மாதிரி இருக்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா மாஸ்க்கு க்ளவுஸு தென் எல்லாமே வந்துட்டு கொடுத்து அவங்களே உள்ளே அனுப்புகிறாங்க. இங்கே ஷா ரொம்ப ஃபேடாகி அப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஜின்னுக்குலாம் ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. அவங்க வந்து ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுருப்பாங்க. ஒரு மாதிரி ஹேர்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் நேராக உள்ளே போயிட்டு அவங்களோட ஹேர் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து ஸோ அவங்க அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த முடியெல்லாம் எடுத்து கிளிப் போட்டுட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவர் அப்படியே வந்து ஷா முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஷா வந்து ஐஸ் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி அப்படி பார்க்குறாங்க யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ பார்த்தா வந்துட்டு ஜின் நிற்கிறாரு. ஸோ மாஸ்க் போட்டிருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி கண் அவங்களுக்கே ஒரு மாதிரி பிளராக தான் இருக்குது. ஸோ வந்து ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டது டேப்லெட்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸோ வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ ஓகேவா, உனக்கு ரொம்ப பெயினாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லோ வாய்ஸில் அப்படி முட்டி போட்டு உட்காந்து அப்படியே ஷாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு கேட்குறாரு. ஷாவுமே வந்துட்டு நான் ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா, இவ்வளோ வீக்காக இருக்க, நீ எப்படி ஓகேன்னு சொல்கிற, உன்னால் பேசக்கூட முடியல, ஏன் இப்படி பண்ணுற, உன்னை பற்றி நீ கேர் பண்ணிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி கண்ணெலாம் கலங்குது. அவரோட அந்த டியர்ஸ்லாம் வந்துட்டு அப்படி ஷாவோட வந்து கையில் வந்து படுது. ஷாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஷாவுமே அவங்களோட கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா ஜின் அப்படியே அழுதுட்ருக்காரு. ஸோ அப்போ தான் தெரியுது அது ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வெளியே போங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் மாஸ்க்கு இதெல்லாம் போட்டு தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது, நீ நீ ஓகே தானே, உனக்கு ஏதாவது வேணுமா, சாப்பிட ஏதாவது வேணுமா, எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சில அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃப்ரூட்லாம் வந்துட்டு கட் பண்ணி ஸோ ஜின்னே வந்து கொடுக்குறாரு. சாப்பிடு, கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்லாம் கொடுக்குறாரு. ஸோ அவங்களும் அந்த ஃப்ரூட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நல்லா ரெஸ்டடு, நான் எங்கேயும் போகல, வெளியே தான் இருக்கேன், உனக்கு ஏதாவது ஒன்றா என்னை கூப்பிட்டு சரியா, நான் இங்கே வெளியே தான் உட்காந்துருப்பேன், சரியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே இருந்துட்டு அவர் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே சொல்லிகிட்ருக்காரு. சரி ஓகே, நான் கூப்பிட்றேன், நீங்கள் வெளியே போங்க, 5 மினிட்ஸ்க்கு மேலே இங்கே இருக்க வேணாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாவுமே என்ன பண்ணாங்கன்னா ஜின்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. ஜின்னுமே வெளியே போயிட்டு அவர் அப்படியே அந்த கிளாஸ் வெளியாக வந்து பார்த்துட்ருக்காரு நம்ம ஷாவுமே நோட் பண்ணுறாங்க ஜின் வெளியே இருக்கதை. ஸோ அவங்களால எதுவுமே சொல்ல முடியல, அவங்களுமே அப்படியே விட்டுறாங்க. ஸோ அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஜோ வந்து வராரு. ஸோ டாக்டர் ஜோ வந்துட்டு ஜின் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன் டாக்டர் ஜோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கிளம்புங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து இவர் இங்கே இருக்கிறது வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டீன் வந்து சொல்லியிருப்பாரு, அவர் எப்படியாவது பேசி வந்துட்டு இங்கே வந்து அனுப்பிவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஜோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, பட் நோ வே, நம்ம ஜின் வந்து போகிற மாதிரி தெரியல. நம்ம ஜோ ஒரு மாதிரி டயர்டாகி இவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நேராக வந்து போயிட்டு ஒரு மாதிரி அவரோட கேபினில் ஒரு மாதிரி தலையில் கை வச்சு உட்காராரு. கரெக்டாக அந்த டைம் வந்துட்டு நம்ம யூனா வந்துட்டு அந்த டைம் வந்து பேஷண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க அந்த சைடு கிராஸ் ஆகிருப்பாங்க. என்னாச்சு, எதுக்கு இவன் தலையில் கை வச்சு உட்காந்துருக்கான், என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, என்னடா தலையை பிடிச்சி உட்காந்துருக்கா, என்ன உனக்கு கேன்சரா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஐயோ நீ வேறு கேன்சராக இருந்தால் கூட நான் சமாளிச்சிருவேன் போல இருக்கு, இவர் என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த பர்சன் நேற்று இருந்து இங்கே ஏதாவது இருக்காராமா, அவர் போகவே மாட்டாரு, டீனும் என்னை எப்படியாவது அவர் அங்கேருந்து அனுப்பிவேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு, பட் நான் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன், பட் போகவே மாட்டார் அப்படி சொல்லவும் நம்ம வந்து யூனாக்கு என்ன சொல்கிற நீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா வந்து ஆரம் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு எங்களோட பிரதர் தான் இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நிறையவே வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பார். பேசும்போது நைட்லாம் கால் பேசும்போதெல்லாம் நிறைய சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு யூனாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. யூனோ சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்துட்டு அந்த பர்சனை பார்க்க, ஐ மீன் ஜின்னை பார்க்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படி யூனோட அசிஸ்டண்ட்லாம் வந்துட்டு மேம் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. ஒன் செகண்ட் நீங்கள் வந்து ஜோவை போய் பாருங்கள், நான் வந்து இது வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து அந்த அசிஸ்டண்ட்லாம் ஜோவை போய் பார்க்க சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்துட்டு ஜின் கிட்ட தான் போகிறாங்க. ஜின் ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. ஜின் கிட்ட போயிட்டு, ஜின் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்களேன், நாங்கள் ஷாவை பார்த்துக்குறோம், ஷாக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு கால் பண்ணுறோம், ஸோ நீங்கள் கிளம்புங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போதைக்கு கான்செப்ட் இருக்குல்ல, வந்துட்டு ஆரம் என்கிட்ட சொன்னார், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் போய் உங்களோட ஒர்க்கை பாருங்கள், வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குவோம், நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனை வந்து எவ்வளவோ ஜின் கிட்ட சொல்கிறாங்க. பட் ஜின் வந்துட்டு நான் வந்துட்டு போகலை, இல்லை யூனாமா உனக்கு தெரியாது, ஸோ வந்துட்டு
எனக்கு அவளை இப்படி விட்டுட்டு என்னால் போக முடியாது. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போ தான் நான் அவளை போய் பார்த்துட்டு வந்தேன். அவள் ரொம்ப வீக்காக இருக்கா. என்னால் அவளை விட்டு போக முடியாது. நான் இங்கேயே இருக்கேன். ப்ளீஸ் என்னை போக மட்டும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கண்ணெலாம் கலங்கி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு யூனானால. யூனானால அந்த அந்த டைமில் என்ன பேசுகிறேன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி முன்னாடி எப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. போகிறப்ப என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்க வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டாஃப்லாம் வந்திருப்பாங்க. அவங்க கையில் நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்கள போய் தட்டி விட்டு அவங்க கையில் இருக்க பொருளாக கீழே விழுகுது. நம்ம இவனை சாரி 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம வந்து டாக்டர் ஸ்வீட்டி வந்து நோட் பண்ணிட்டு, என்னாச்சு டாக்டர் யூனாக்கு எப்போவுமே இந்த மாதிரி இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு, டாக்டர் யூனா ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்கும்போது, நான் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சில டாக்டர் ஷாக்கு ரொம்ப முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டா தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த டே ஃபுல்லாகவே எல்லாருமே ரொம்பவுமே ஒரிடாக தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்னால சுத்தமாக முடியல. ஸோ அவங்க எல்லாருமே அங்கே இருக்க வந்துட்டு மேனேஜர் கிட்ட ரொம்ப வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. ப்ளீஸ் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி போகிறோம், நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக 10 o'clock நாங்கள் இங்கே வந்துடுவோம், ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் எல்லாருமே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுவும் பார்த்தா வந்து டைம் ஒரு 7 o'clock இருக்கும் நைட் டைமு. அப்போ தான் வந்துட்டு சரி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜர் வராங்க. விட்டு அடுத்த செகண்ட் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் தான் ஓடி வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி டாக்டர் ஷா எங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. டாக்டர் ஷாவை உள்ளே பார்க்க முடியாது, அவங்க உள்ளே இருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அவங்களுமே அந்த பிளேஸை சொல்கிறாங்க, இங்கே தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து ஜின்னு ஒரு மாதிரி இப்போ வரைக்குமே வந்து ஒரு மாதிரி டல்லாக கண்ணெல்லாம் கலங்கி அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு. நேராக பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் போயிட்டு ஜின்னை ஹக் பண்ணிட்டான்னா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ அழாதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லைடா அவளுக்கு சுத்தமாக முடியல, அவள் ரொம்ப வீக்காக இருக்காடா, எனக்கு பயமாக இருக்குது, அவளுக்கு எதுவும் ஆகிடாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. எப்படியா அந்த நைட் டைமும் ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம் பார்த்தா ஒரு 7 o'clock இருக்கும். 7 o'clock வந்து கரெக்டாக வந்து டீன் தான் அந்த டைம் வந்துட்டு வராரு. வந்துட்டு ரிப்போர்ட் வந்துடுச்சா அப்படின்னு கேட்கும்போது சார் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. ஸோ நேராக அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு நேராக வந்துட்டு அங்கே வந்து போகிறாங்க. பார்த்தா பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுக்கு இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக அவர் என்ன பண்ண நான் நேராக வந்துட்டு அந்த கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஷா ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை எழுப்புறாங்க. ஷா ரொம்ப அப்படியே மயக்கம் போட்டே வந்துட்டு உட்காந்துட்டாங்க, அவங்களால சுத்தமாக முடியல. ஷா ஷா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஷா எந்திரிக்கிற மாதிரி தெரில. ஸோ டக்குன்னு வந்துட்டு அந்த டைம் வந்து டாக்டர்னும் வந்துட்டு உள்ள வந்துட்டு அப்படின்னு என்னாச்சு அப்படி கேட்கும்போது ஷா ஒரு மாதிரி வீக்காக இருக்கா, நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லு, அண்ட் தென் நான் சொல்கிற இன்ஜெக்ஷன் வந்து போட சொல்லு, ஓகே நான் இந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு நேராக வந்து அங்கே நர்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு ஷா வந்து இந்த ரூம்லேருந்து வேறு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் ஜின்னுக்கு வந்துட்டு இப்படி ஷா இப்படி ஃபேடாகி படுத்துருக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஃபேஸில் ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷ் ஆகிட்டு ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ அவங்கள இன்னொரு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ டீன்மே வந்துட்டு ஸோ அந்த பேஷண்ட் 2 பேர் இருக்காங்களே வயசானவங்க, அவங்க 2 பேருக்கும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ஸோ வந்துட்டு அந்த பர்சன் அந்த பேஷண்ட் இருக்காங்களே அவங்க கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் ரிலேட்டிவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களும் ஆமாம் அவர் என்னோட மாமா பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது உங்களோட டிஎன்ஏல வந்த ப்ராப்ளம் தான். ஜெனரேஷனாக உங்களோட ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஆயிருந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இதே மாதிரி வேறு யாருக்காவது ஆயிருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. கண்ணு மங்களாருது, இந்த மாதிரி ஃபீவர் வருது எல்லாமே. அந்த கண்ணு மங்களாறனால தான் உங்களுக்கு ஃபீவரே வந்திருக்கு. அந்த ஃபீவரும் ஹை ஃபீவராக ஆயிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நான் சொல்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். இப்போ தான் பிளட் டெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க பேஷண்ட் கிட்ட நிறையவே வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ எங்களுக்கு 2 பேருக்கும் எதுவும் ஆகாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் எதுவும் இல்லை, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், அண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு நான் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இன்செர்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்துட்டு ஃபீவர் கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம், உங்களுக்கு 2 பேருக்கும் ஐஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது, நாங்கள் வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்து ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து அங்கே ஒரு நர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அந்த நர்ஸ் கிட்ட இவங்களை மானிட்டேட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு இது நார்மல் ஃபீவர் தான், ஸோ ஜஸ்ட் நீங்கள் மாஸ்க் மட்டும் வியர் பண்ணிக்கோங்க, ஓகே, அந்த ஃபீவர் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான், ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அவங்கள செக் பண்ணிக்கோங்க, அண்டு நான் சொல்கிறப்போ இவங்களை என்னோட கேபின் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு டீன் கிட்ட டீன் ஷாக் எதுவும் ஆகலைல்ல, இது எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, நார்மல் ஃபீவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு
படபடன்னு ஜின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம மெம்பர்ஸ்லாம் ஜின்னை பிடிச்சிட்டு, அண்ணா ஒரு நிமிஷம் ரிலாக்ஸாக இருண்ணா, அவர் சொல்லுவார்ண்ணா ரிலாக்ஸாக இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஜின்னை வந்து பிடிச்சிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு டீன் தான், ஒன்றும் இல்லை ஜின், நீங்கள் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஷாக்கு எதுவும் இல்லை, ஷா ரொம்ப நல்லா இருக்காங்க, அவளுக்கு ஜஸ்ட் ஃபீவர், அவங்க கிட்ட இருந்து 2 டேஸாக அவங்க கூடயே இருந்தனால அவங்களோட ஃபீவர் இவளுக்கு வந்துடுச்சு, அவ்வளோதான். அண்ட் அவள் ஆல்ரெடி வீக்காக இருந்தனால இது ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுச்சு, தட்ஸ் இட், வேறு எதுவும் இல்லை. ஒரு 1 டே ஃபுல்லாக அவள் ரெஸ்ட் எடுத்தாலே போதும், நார்மலாக ஆயிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங்லாம் அவள் எப்பவும் போல் அவள் வந்துட்டு அவளோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ போயிட்டு அவங்களோட ஒர்க்கை பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கே இருந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து ஷாவை பார்த்துக்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து டீன் வந்து சொல்கிறாரு. பிகாஸ் வந்து டீனுக்கு தான் தெரியும் இல்லையா, ஜின் இங்கே தான் இருக்காரு, பிடிஎஸ் மெம்பர்ஸ் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால டீன் வந்து சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஜினுக்கு இப்போ தான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிலாக்ஸே ஆகுது. நம்ம ஷாவுக்குமே அந்த இன்ஜெக்ஷன்லாம் போடவும் அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ஆகிறாங்க. ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு நம்ம வந்து ஷாக் ஆகுது. அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட, அந்த பேஷண்ட் என்னாச்சு, அந்த பேஷண்ட்டுக்கு ஓகேவா, அந்த பேஷண்ட் ஓகே தானே, உங்களுக்கு ஃபீவர்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மேம் அவங்களுக்கு ஃபீவர்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப ஹை ஃபீவர்லாம் இல்லை, இப்போ நார்மலாக தான் இருக்காங்க, ஸோ அவங்க ஓகே தான். அண்ட் அவங்களோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. பிகாஸ் டீனுக்கு தெரியும் ஷா எந்திரிச்சோன்னே இதை தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் இந்த ரிப்போர்ட்டை அவகிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு தென் அவங்க டெஸ்ட்லாம் கொஞ்சம் எடுக்க சொல்லியிருப்பாங்களே, அதோட ரிப்போர்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இது ஜெனட்டிக் ப்ராப்ளமா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது. அவங்களும் ஓகே ஆகிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது, ஜின்னு தான் உள்ளே வராரு. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் நீ போய் பாருண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஷா வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ நீ போய் பாருண்ணா அப்படின்னு சொல்லவும் நம்ம வந்து ஜின் தான் வேகமாக போயிட்டு ஷாவை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஷா வந்துட்டு நம்ம ஜின்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஜின் அழுறாருன்னு நல்லாவே தெரியுது. ஸோ வந்துட்டு ஓகே நான் ஓகேவாக தான் இருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அழாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஷா என்ன பண்ணாங்கன்னா ஜின்னை வந்துட்டு அவங்க ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஓகே நான் ஓகேவாக இருக்கேன், ஓகே நார்மலாக இருக்கேன், நல்லா பேசுகிறேன், நேற்றை விட இன்றைக்கி நான் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நீ ஆல்ரெடி வீக்காக இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, எப்போவுமே நான் உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பேன், ஆனால் இந்த டைம் ஒன்று நான் இப்படி பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, உன்னை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கோ, இப்போ நான் கிளம்புறேன், எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, இதுதான் என்னோடய நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கார்டு எடுத்து அந்த பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது அங்கே வச்சுட்டு போகிறாரு. சேஃபாரு ஓகேவா, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து ஷாவை அப்படி பேக் வடா பார்த்த மாதிரியே அப்படி வந்துட்டு அவர் அப்படி கண்ணெலாம் கலங்கி போய் தான் வெளியே போகிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஜின்னுக்கு. சரி ஓகே ஃபைனலாக வந்து ஷாக் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியே போகிறாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் சரி போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிடா போகலாம், அப்புறம் என்னை பார்த்துட்டே நீங்கள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசலன்னு தெரியுது, போங்க கொஞ்சம் போய் பேசிட்டு வாங்க, நான் காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணேன்னா அங்கேருந்து வந்துட்டு போயிட்டு காரில் வெயிட் பண்ண வந்துட்டு போயிடறாரு. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸோ வந்து தான். ஸோ வந்துட்டு நம்ம யூனா கிட்டே போயிட்டு ஸோ யூனா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. யூனாவும் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பிரைட் ஸ்மைல் கொடுக்குறாங்க. பிகாஸ் அவருக்கும் எதுவுமே இல்லை நான் தெரிஞ்சிருச்சு. அண்ட் வந்து ஆரம்ப பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ஆரம்போட ஹேண்ட்ஸ் அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ பயந்துருந்தேன் தெரியுமா, ஷாக் ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிவிட்டு அவங்க என்னோட சீனியர், அவங்கக்கிட்ட நான் எவ்வளோ க்ளோஸாக இருந்தேன், அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இப்போ ஃபைனலி அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்காரு. அதை விட உங்ககிட்ட நான் பேசிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்படி ஆரம்போட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம தான், நீ தானே சொன்ன நம்மளோட லவ் ரிலேஷன்ஷிப் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இப்படி கைப்பிடிச்சி நின்றுட்டுருக்க, அச்சோ ஆமாம் இல்லை சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. பிகாஸ் இவன் அதான் சொல்லியிருப்பாங்க நம்ம 2 பேரும் கொஞ்சம் வந்து சீக்ரெட்டாக நம்ம லவ்வை வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து தான் யூனா கிட்ட அண்ட் இன்னொரு விஷயம் என்னோடய பிரதர்ஸ்க்கு தெரியும். ஸோ நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கள தவிர வேறு யாருக்கும் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன சொல்லிட்டீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நான் எப்படி இந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி அவங்களும் அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் பேங்க் பிடிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் சேர்த்து தானே திட்டு விழுகும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆரம்பம் வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம யூனாவும் சரி ஆரமும் சரி ஏதோ ஒரு ஒர்க் ப்ரெஷரில் தென் வந்துட்டு ஜின்னுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஆரமும் ஷாக் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யூனாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. தென் இப்போது அந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு செகண்ட்
செகண்டில் போயிட்டு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம வந்து சுகா தான் நம்ம வந்து அப்படியே நிவியை ஒரு முறை முறைச்சிட்ருக்காங்க. நிவிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நம்மளை முறைச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து என் சைன் எங்கே இருந்தாலும் நீ அந்த சைனை போட்டுருவியா உன் சைனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அழகாக இருந்துச்சுல்ல மின்னியங்கி பக்கத்தில் என்னோட நேம் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. ஒட்டிங்க ஏய் அவன் எதுக்கு சைன் வாங்கினான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ இவனும் அவங்ககிட்ட எதுவும் சொல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே எதுவும் சொல்லையே ஏன் விஷயம் அப்படியா சரி ஓகே நீ பாரு நான் அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீயே ஷாக்காவ அப்போ வா உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து சுகா வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம நிவிக்கு ஒன்றுமே புரியல, எதில் சைன் வாங்கினாரு ஒன்றுமே புரியல, சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த விஷயம் உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து சுகா சொல்லாரு. சரி ஓகே அது அப்போ தெரியட்டும், இப்போ ஏன் இவ்வளோ வந்துட்டு கோல்டாக இருக்கீங்க, வாங்களேன் ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. காஃபி தானே நான் ஆல்ரெடி வாங்கிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கப் காஃபி அப்படியே அவர் கேரி பேக் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, அதுலேருந்து ஒரு காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து நிவியும் தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்குன்னு அந்த காஃபிலாம் குடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு 2 பேருமே காஃபி குடிச்சிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக. ஸோ வந்து நம்ம சுகாவோட ஷோல்டரில் வந்து நிவி வந்து அப்படியே சாஞ்சிட்டு அவங்க அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஷோவாவுமே வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நிவியுமே ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜேகே தான் ஸ்வீட்டியை போய் பார்க்கலாமா வேணாமான்னு இருக்குது. சரி வேணாம் நம்ம வந்து போய் பார்த்து திரும்ப வந்துட்டு டென்ஷனை ஏற்றுறதுக்கு வேணாம். ஸோ வந்து ஜிம்மின் ஹாயாங்க டாயாங் ஹாயாங்கும் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுப்போம், இல்லைனா அவளுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ வேணாம் அவளை ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தூரமாக நின்று அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்வீட்டியை பார்க்குறாங்க. ஸ்வீட்டி வந்துட்டு எதுவுமே தெரியல, அவங்க சட்டுக்கு அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம டாக்டர் அதாவது அந்த அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா ஸ்வீட்டியோட அசிஸ்டண்ட் வந்துட்டு ஷின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் ஸ்வீட்டி அப்படின்னு கூப்பிடும்போது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சில அங்கே ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு, நான் வேணா அவரை உள்ள கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சைடை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஓரமாக நின்று அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு என்ன எப்போவுமே நம்மக்கிட்ட அவராக வந்து பேசுவார், இன்னைக்கு என்ன அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக வந்துட்டு அவங்களுக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்களுமே பார்த்துட்டு சில வேணாம் அவரை கூப்பிட வேணாம், அவரே வருவார், அவரை பற்றி உனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பான், அப்புறம் அவனே வந்துட்டு உள்ளே வந்துடுவான். பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கனால தான் வந்துட்டு வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே அவங்களோட ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வீட்டியுமே அப்பப்போ நோட் பண்ணுறாங்க ஜேகே அங்கே நிற்கிறத. ஸோ ஜேகே ஒரு அங்கேயே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஜேகேவை காணும். ஸோ வந்துட்டு ஜேகேவை காணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து திரும்ப எந்திரிச்சு நின்று பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஜேகே இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து ஹனா தான் என்னாச்சு டாக்டர் ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த பேஷண்ட்டை நீ பாரு இதோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு வெளியே போயிட்டு அங்கே வந்து ஜேகே நின்றுந்தார் இல்லையா, ஸோ அந்த பிளேஸில் வந்து செக் பண்ணுறாங்க. பட் அங்கே வந்துட்டு நம்ம வந்து ஜேகே அங்கே கிடையவே இல்லை, அங்கே இல்லை. ஸோ வந்துட்டு இங்கே அவர் அங்கேருந்து போயிட்டார் போல இருக்குது. அப்படி நம்ம வந்துட்டு ஹோபியை தான் காமிக்கிறோம். ஹோபி வந்துட்டு அப்படி நம்ம ஸ்ரீக்கிட்ட தான் கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஹாய் ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீ வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸ்ரீக்கு வந்து மாதிரி கன்ஃபியூஷன் யார் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் ஹோபி மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹே நீயா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அம்மா உங்கள் பெயின் எப்படி இருக்குது இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெயின்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அம்மா நீ என்ன எனக்கு கால் பண்ண என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியும் நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் நம்பர் போய் கேட்டால் கிடைக்காதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஓ அப்படியா ஓகே இதுதான் என் நம்பர் மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ போர் அடிச்சதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து சொல்கிறாரு. போர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஸ்ரீ வந்து அப்படியே யோசிக்கிறாங்க, எனக்கு எங்கே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஹோபிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஹோபிக்கிட்ட பேசும்போது ஸ்ரீக்கு ஒரு மாதிரி நல்லா ஆக்டிவாக ஃபீல் ஆகுது. அவங்க ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் வந்து அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக அந்த டைமிங்க்கு பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு தான் நம்ம ஸ்ரீ. இதில் வந்து நம்ம ஸ்ரீ ஹோபியோட வாய்ஸ் கேட்க அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு எல்லாத்துலேயும் இன்னும் பர்ஃபெக்டாக ஆகிறது. ஸோ ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஹோபிக்கிட்ட பேசுகிறதே நான் ஹோபி பேசும்போது எல்லாம் சிரித்து பேசும்போது அந்த சிரிப்பிலே ஒரு மாதிரி ஹீலிங் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வந்து ஸ்ரீக்கு கையில் தானே அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்துட்டு ஆல்ரெடி இருப்பாங்க. இதில் இவர் இப்படி பேசுவோம் அந்த அடிப்பட்டது கூட அவங்களுக்கு ஃபீலே ஆகாத மாதிரி 2 பேருமே அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோபி சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் அனுப்பியிருக்கேன் அதை கேளுங்க ரொம்ப ரிலாக்ஸ்டிங்காக இருக்கும். நான் எப்போல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு டவுனாக இருக்கேனோ அப்போல்லாம் நான் கேட்பேன், நீங்களும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஹோபி வந்து சொல்கிறாங்க, நம்ம ஸ்ரீ தான், நான் எப்போ டவுனாக ஃபீல் பண்ணேன், இல்லை இந்த டைமில் நம்மளுக்கு மைண்டு எதையோ யோசிக்கும், அதனால தான் சொன்னேன், நீங்கள் ரிலாக்ஸாக அந்த சாங்ஸ்லாம் கேளுங்க, ஓகே, இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டு கேட்கலாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாங்க. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் பேசுகிறேன் சரிங்களா, உங்களுக்கு எப்பயாவது போர் அடிச்சதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து சொல்கிறாங்க. சரி சரி ஓகே, இப்போ போய் என்னோட ஒர்க்கை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீமே காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்படியே லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா, லியா தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவங்களுக்கு ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக பேஷண்ட் பார்த்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம லியாவோட அசிஸ்டண்ட் ஜோயங் தான் வந்துட்டு, மேம் உங்களை பார்க்க ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இம்பார்ட்டன்ட் பர்சனா யார் தெரியல, உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேஷண்ட்டா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 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 அவங்க உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்படியா சரி உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு சரி மேம் அப்படி சொல்லிட்டு உள்ளே வர சொன்னால் பார்த்தா அது ஜிமின்னு. ஸோ ஜிமின் வந்துட்டு உள்ளே நிற்கிறாரு. ஜிமின் நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் அந்த விஐபி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தான், உட்காருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, அப்புறம் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டாக்டரை பார்க்க வந்து காஃபிலாம் கிடைக்குமா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. அப்படி கிடையாது, நீங்கள் பேஷண்ட்டாக வரல, அதான் உங்களை ஒரு கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன், சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் ஃபுல்லாகவே இன்னைக்கு ரொம்ப வந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்போது என்கிட்ட பேசுகிறது உங்களுக்கு டைம் பாஸாக இல்லை ஒரு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் வந்து லியா வந்து கேட்குறாங்க. டைம் பாஸ் கிடையாது, ஒரு கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. கம்ஃபர்ட் நானா சரி ஓகே என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு, என்னத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அண்ணாவை பற்றி தான் நான் யோசித்தேன், அண்ணா பாவம் ரொம்ப அழுதாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ இதுதான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் ப்ராப்ளம், இப்போது உங்களோட ப்ராப்ளம்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது என்ன தெரியுமா அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி ஆர்வமும் முன்னாடி உட்காந்து கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஒரே ஒரு வழி தான், நீங்கள் போயிட்டு உங்கள் ஜின்னஹாயாங்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவரை ஹாப்பி பண்ணுற மாதிரி ஃபுட் குக் பண்ணி கொடுக்குறது, அவரை வெளியே கூப்பிட்டு போகிறது, அவரை ஹாப்பி பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஜின் என்ன பண்ணியிருப்பான்னா டேபிள் மேலே சாஞ்சு ஒரு மாதிரி ஆர்வமாக கேட்டிருப்பாரு. ஸோ அப்படியே வந்து நம்ம லியா வந்து அவங்களோட நோஸில் வந்து டச் பண்ணிட்டு, ஸோ அதை போய் பண்ணுங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அவங்க ஹேண்ட்ஸை வச்சு டச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு டச் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க வந்து பேக்கில் வந்து அவங்களோட சீட்டில் உட்காராங்க. அட ஆமாம்ல கரெக்டு, இது வரைக்கும் நாங்கள் எங்கள் ஜின்ஹாயாங்க்கு ஃபுட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இந்த டைம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபுட் குக் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறோம் மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அவர் எழுந்திரிச்சிட்டு சரி ஓகே பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம லியாவோட ஒரு கேபினை விட்டு வெளியே போகிறாங்க. லியாவுக்கு ஒரு மாதிரி ஜிமினோட கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவன் சுற்றி இருக்கவனை பற்றி அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கான், நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்கள பற்றி யோசிக்கிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்துட்டு லியாவுக்கு நம்ம கூட இருக்கவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு நினச்சிட்ருக்காரு. ஆனால் லியாவுக்கு ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலு. ஸோ அவங்களுமே ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹி இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட ஒர்க்கை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜிமினை பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு எனர்ஜி எப்படி சொல்கிறது ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான். ஸோ வந்து ஜிமின் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு மாதிரி ஹாப்பினஸ், அவர் ஒவ்வொருத்தரை கேர் பண்ணிக்கிறது எல்லாமே வந்துட்டு லியா அவரோட ஒரு ஹாப்பினஸாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த டைம் வந்து போகுது. அப்படியே டே சைடு காமிச்சோம் அப்படின்னா ஆல்ரெடி டே வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பார். அந்த டைமில் யானுமே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்கும், ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க. நம்ம வந்து யான் வந்து டே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு எதுக்கு இப்போ சோகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யான் வந்து கேட்குறாங்க. நம்ம நான் சோகமாக இருக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்கு சோகமாக இருக்கா, நான் இந்த மாதிரி எங்களோட சீனியர் டாக்டருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சோகமாக இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கள் அண்ணா சீனியர் டாக்டருக்காக ஃபீல் பண்ணாங்க அதனால ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து டே வந்து கேட்குறாங்க. சீனியர் டாக்டருக்கு ப்ராப்ளம்னு உங்கள் அண்ணா எதுக்கு ஃபீல் பண்ணாங்க, அவரை லவ் பண்ணுறாரு அதனால ஃபீல் பண்ணாங்க, என்ன லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு யான் வந்து கேட்குறாங்க. ஆமாம் லவ் தான், நீ போய் யார்கிட்டே வளரி வச்சிடாத வளர்வாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம டே வந்துட்டு வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் வளர்வாயின்றாரு. இது கேட்டோன்னே அவ்வளோதான் நம்ம யானுக்குள்ள ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. யாரோ வளர்வாய், நானாடா இங்கே பார், அவங்களா என்கிட்ட வந்துட்டு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் என் வாயை திறக்கவே மாட்டேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பாப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்கிறாரு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ போய் நாளைக்கே அடுத்த செகண்ட் ஏன் இப்போயே
போய் வளர்னாலும் வளர்வடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து டே வந்து சொல்லிட்டு இருக்காரு. டே என்னை பார்த்தா உனக்கு எப்போ தெரியுது என்கிட்ட சண்டையில் இருக்கணுன்னே வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அமைதியாக ஒரு டென்ஷனில் தானே வந்து உட்காந்தேன். ஆனால் உங்ககிட்ட உட்காந்தா எனக்கு டென்ஷன் இன்னும் தாண்டா அதிகமாக தடி சொன்னாங்க. ஆமாம்மா உங்ககிட்ட பேசினா எனக்கு தானே டென்ஷன் அதிகமாகுது. உங்ககிட்ட போய் பேசினேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறா ஒரு மாதிரி கானில் வந்துட்டு டே எந்திரிக்கிறாரு. நம்ம வந்து யானை ஆமாம் உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு கொஞ்சம் அப்படியே ஆசைப்பாரு இருக்குது பட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. அது ஹாஸ்பிட்டல்னு மறந்துட்டே போகிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம யானுக்கு ஆப்போசிட்டில் வந்து டீன் வந்துட்டு ஒரு ஃபைல் வச்சு பார்த்து இப்போ நடந்து வந்துட்டு போகிறேன். ஐயோ டீனு இவக்கிட்ட போனோன்னா அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா டே இருக்கார் இல்லையா டே பின்னாடியே வந்துட்டு போகிறாங்க. நம்ம டே தான் இப்போ எதுக்கு என் பின்னாடி வர எனக்கு ஆசைலாம் கிடையாது டீன் பின்னாடி வராரு அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டீன் பின்னாடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு டே தான் டீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. நம்ம வந்து டீனுமே வந்துட்டு யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. குட் மார்னிங் டீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து சொல்லுவோம். அட்ட போய் எதுக்கடா போய் குட் மார்னிங் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. கரெக்டாக யான் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு யான் உனக்கு வேலை இல்லை அப்படி கேட்கும்போது டீன் யூ டோன்ட் வரி அவங்க எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ரேஷஸாக இருக்கா அதுக்கு தான் டாக்டர் யான் ரொம்ப ரொம்ப குட்டான டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஓ அப்படியா யான் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பாப்பா டேக் கேர் பண்ணிக்கோ ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அங்கேருந்து போயிடறாரு. நம்ம யானுக்குள்ள அப்படி ஹார்ட் பீட் ஒரு செகண்ட் நின்றுட்டு வந்திருக்கோம். அட்டப்பாவி ஒரு முன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம வந்து டேவை போட்டு டேலாம் போடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்துட்டு வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு பாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போகிறாரு. வளருவாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாரு. அவ்வளோதான் அந்த சைடு நம்ம யானுக்குள்ள செம்ம டென்ஷன் ஆகுது. டே மாவனை நீ என் கையில் கிடச்சி செத்தடா நீ அப்படின்னு மாதிரி தான் வந்துட்டு யானோட ரியாக்ஷன். பிகாஸ் வந்து டே ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால அவங்க செம்ம இரிட்டேட்டில் வந்துட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. டீ மௌனி நீங்கள் கையில் கிடச்ச அப்படின்னு மாதிரி தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்படி தான் அந்த டைமுமே வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு லன்ச் டைம் இருக்கும். டைம் பார்த்தா ஒரு 12:30 1 அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம ஜோ வந்து அவங்களோட ரூமில் வந்து உட்காந்து அப்படியே அவரோட அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து கரெக்டாக அவருக்கு ஒரு கால் வருது. ஸோ அன்னோன் நம்பர்லேருந்து அந்த காலை பார்த்தோன்னே வந்துட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அவங்களுமே பேசிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் 6:30க்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ யூ டோன்ட் வரி அண்ட் 6:30 7 ஓகே ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எதுவும் ப்ராப்ளம் கிடையாது எதை பற்றி திங்க் பண்ண வேணாம் ஓகே நான் 6:30க்கு நான் அங்கே ரீச் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ வந்து கால் கட் பண்ணிட்டு அப்படியே அந்த மொபைலை கையில் வச்சுட்டு அப்புறம் எதையும் யோசிக்கிறாரு. ஸோ நம்ம டாக்டர் ஜோ இதையும் யோசிச்சுட்டுருக்காரு. கரெக்டாக வந்துட்டு டாக்டர் நோ என்ன பண்ணாங்கன்னா டாக்டர் நோ வந்துட்டு கேபின்குள்ளே உள்ள என்ட்ராங்க. ஸோ வந்து பெர்மிஷன்லாம் கேட்காம டாக்டர் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு பட் ஜோக்கு வந்துட்டு எதுவுமே ரியலைஸ் ஆகலை. அவர் அப்படியே இதையும் யோசிச்சுட்டு மொபைலை கையில் வச்சுட்டு அவர் வந்து யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டுருக்காரு. டாக்டர் ஜோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜோவோட ஷோல்டர் போட்டு அப்படியே வந்து ஒரு டேப் பண்ணுறாங்க. டேப் பண்ணான்னு டக்குன்னு பார்த்துட்டு என்னாச்சுனோ ஏதாவது ப்ராப்ளமா ஏதாவது பேஷண்ட் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு நைட் நம்ம டின்னர் போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது. ஒர்க்கா இன்னைக்கு உனக்கு எந்த ஒர்க்கும் இல்லையே இன்றைக்கி நைட் டியூட்டி கூட உனக்கு இல்லைல்ல லாஸ்ட் டைம் நீ தானே பார்த்த. ஸோ இன்றைக்கி உனக்கு அந்த ஒர்க்கும் இல்லைல்ல. ஸோ ப்ளீஸ் வாயேன் ஒரு டின்னர் போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு நீ நானே டின்னர் போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டாக்டர்னும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா லஞ்ச் பிரேக் அப்படின்றனால நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து டாக்டர்னும் தான் ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன்னா நீ ஒர்க் பண்ணுறியா நான் தானே டாக்டர் நான் எப்போ ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது ஓகே போய் என்னோட ஒர்க்கை பாரு ஆல்ரெடி வந்துட்டு டென்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணான்னா அவரோட மொபைல் எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து வெளியே போயிடறாரு. நம்ம டாக்டர்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எப்போவுமே டாக்டர் ஜோ இந்த மாதிரி பேசவே மாட்டார். ஸோ அவங்கள அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக நின்றுட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப முகம்லாம் வாடி போயிட்டு எதையும் அப்படியே யோசிச்சிட்டே இப்படி வந்துட்டு ஜோவோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வந்து கிராஸ் ஆகிப்பாங்க. சீனியர் நர்ஸ் வந்து கிராஸ் ஆகிப்பாங்க. ஸோ வந்து நோ அப்படி நிற்கிறத பார்த்துட்டு டாக்டர் நோ என்னாச்சு நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அது நான் ஓகே தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடறாங்க. வந்து என்னாச்சு ஏன் அவங்க எப்படி இருக்காங்க எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நிவி அந்த சைடு வந்திருப்பாங்க. நிவி வந்துட்டு என்னாச்சுன்னு நீங்கள் ஒர்க் போகலையா ஏதோ வந்துட்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை டாக்டர் நிவி இந்த மாதிரி டாக்டர்னும் ஒரு மாதிரி இருந்தாங்க அரி ஓகேன்னு கேட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு போனாங்க. பட் அவங்க ஏதோ போய் சொல்கிற மாதிரி தான் தெரியுது அவங்க ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு அங்கே வந்து போயிடறாங்க. இது கேட்டோடனே நிவிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக வந்துட்டு இன்னும் இருக்காங்களே அந்த ஃப்ளோருக்கு தான் போகிறாங்க. அவங்க வந்துட்டு அங்கே இருக்க பேஷண்ட்லாம் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. நம்ம நிவி போயிட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை ஏன் உங்கள் ஆள் ஏதாவது உங்களை சொல்லிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு அவ்வளோதான்.
அப்படியா சரி ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு நைட் டியூட்டி இல்லைல்ல, அப்புறம் என்ன, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு டியூட்டி முடிஞ்சிடும், போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நீவி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி தான் அந்த டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டு யூனோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. யூனோட மொபைல் வந்து அவளோட கேபினில் இருக்குது. யூனா வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்துட்டு ஓஆர் போயிருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட மொபைல் மட்டும் அங்கே இருக்குது. ஸோ வந்து மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக நிவி வந்துட்டு சரி யூனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம், அவளுக்கு வந்துட்டு இன்றைக்கி நைட் டியூட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு நேராக வந்து அவங்களோட டிஃபன் பாக்ஸ் எடுக்க வந்திருப்பாங்க. கால் அடிச்சுட்டே இருக்கவும் கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. ஸோ வந்து பார்த்தா டாக்டர் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வருது. டாக்டர் ஸ்ரீ எதுக்காக வந்துட்டு யூனா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஹலோ டாக்டர் ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் யூனா இல்லை, யூனா ஓஆரில் இருக்கா, நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் நிவி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் நிவி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். நான் டாக்டர் ஜோக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அண்ணா ஆனால் எடுக்கவே இல்லை. அதான் சரி எப்படியும் நைட் டியூட்டினா யூனா கூட தானே வரும், அதான் யூனா கால் பண்ணேன். ஸோ அவன் அங்கே இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே ஜோ 5 o'clock இங்கேருந்து கிளம்பி போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்து நூ கிராஸ் ஆகிருப்பாங்க. நூக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, ஏன்னா 5 o'clock கிளம்பிட்டாரா, அவருக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குன்னு அவர் தானே சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம நிவியும் சரி ஓகே, நான் வந்து அவருக்கு வேணால் கால் ட்ரை பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ண சொல்கிறேன், ஸோ யூ டோன்ட் வரி, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது எமர்ஜென்சியா, இல்லை நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் எனக்கு கால் பண்ணியிருப்பான் போல், எனக்கு தெரியல. ஸோ இப்போ தான் என்னோடய மொபைல் எடுத்து பார்த்தேன், ஸோ வந்துட்டு கால் வந்தது, அதான் வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த சைடு நூ வந்து அப்படி நின்றுட்டுருக்காங்க, அதாவது யூனாவோட கேபினுக்கு வெளியே. ஸோ நம்ம நிவியுமே அவங்க அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு மொபைல் வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு அண்ட் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் இது மட்டும் எடுத்துகிட்டு அவங்களும் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம நூ ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காங்க. டாக்டர் நூ என்னாச்சு, ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க, கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது கிளம்பிட்டேன். அம்மா டாக்டர் ஜோ எப்போ இங்கேருந்து கிளம்புனாரு, அவர் ஒரு 5 o'clock கிளம்பிட்டானே, ஏன் உனக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒரு பேஷண்ட்டு ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன், மேபி அதனால் சொல்லாமல் போயிருப்பார் போல இருக்குது. சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நூ போகிறாங்க. ஹே நூ வெயிட், நானும் அங்கே தான் போகிறேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நூவும் அண்ட் வந்து நிவியும் அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. ஒரு மாதிரி சைலண்ட்டாக வராங்க. நிவி அதை நோட் பண்ணுறாங்க, ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, பட் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ அவங்களுமே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்காங்க. இந்த டைமில் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அது தப்பாகிடும்னு சொல்லிட்டு அவங்களுமே எதுவுமே பேசலை. ஸோ அவங்களே சொல்கிறதா இருந்தால் நார்மலாக சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இவங்க அப்படி சைலண்ட்டாக இருக்கனால நம்ம நிவியும் எதுவுமே கேட்டுக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஸோ ஓகே காசு வந்து பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஜோ எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. நம்ம ஷாக் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா ப்ராப்ளமும் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.